இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. போகணும்னு இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர். ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ஒழுங்கா பேசதும் புரியல. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சபாநாயகர் வந்து அவை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பணும். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். நெருப்பா அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே. சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா கேட்டா இல்லைங்க அவர் நீங்க போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒரு காமெடி டைமாக சபையை நடத்திட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொந்த காரணங்களுக்காக துபாய்க்கு சென்றுள்ளார். துபாய் போயிட்டு வந்துறாரு. நாலு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கிறாரு. இதுதான் வாழ்க்கை. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. சட்டமன்ற கூட்டத்தொடரில் முழுமையாக பங்கேற்ற அவர் அதனைத் தொடர்ந்து துபாய் பயணம் மேற்கொண்டுள்ளார். ஓய்வு எடுக்கவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் துபாய் சென்றுள்ள அவர் எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் லவ் பண்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. உதயநிதி வந்துட்டு போன ஆட்சியில வந்துட்டு ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் போது திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 120 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்த டைம் பார்த்தோம்? 120 நாள்ன்றது 4 மாசம். 4 மாசம் வந்துமே நீங்க ஒன்னும் புடுங்கல. 5 வருஷமாவே நீங்க ஒன்னும் புடுங்கல. விளையாட்டுத்துறை அமைச்சரா நீங்க ஒண்ணும் காட்டல. டெபுட்டி சிஎம்மாவும் நீங்க ஒண்ணும் காட்டல. என்ன காட்டு நீங்க என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? மக்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்க தொகுதியில நீங்க என்ன சீரமைப்பு கொண்டு வந்தீங்க? என்ன திட்டங்களை வளர்த்தீங்க? எந்த அளவுக்கு அந்த தொகுதியை வளர்த்திருக்கீங்க? சிஎஸ்கே டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல வைக்கிறத தாண்டி நீங்க என்ன பெருசா விளையாட்டுத்துறை அமைச்சர் கழிச்சிட்டீங்க? ஒன்னும் கழிச்சல. இளவு வீட்டுல பொம்பளைங்களோட மோசமா அழுதுகிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் போட்டு. அதுல ஒரு பகுதி தான் இவர் புலம்புறது. இளவு வீட்டுல பொம்பளைங்க கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிறீ. மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்கோம். மக்களே கேக்குறாங்க, நீ என்ன டைம் கொடுக்கறது அவங்களுக்கு? நாங்க டைம் கொடுத்துருக்கோம் அவருக்கு 5 வருஷம் ஆட்சியால. அவர் அது நல்ல சேவாரி மூடிட்டு இருக்கான்னு மக்களே சொல்லிட்டாங்க. மக்களுக்காக எல்லாம் பேசல. இன்னுமே திமுக ஏன் தோச்சுன்னு தெளிவு பித்து புடிச்சு தெரியறானுங்க. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக அவர்கள் தோல்வி ஏற்பட்டதிலிருந்து மிகுந்த மன உளைச்சல், பல விதமான உளறல்களை அவர் வந்து செய்து வருகிறார். அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே